உனக்கு அதையாவது அவன் புரியல்வா கண்ணாடி வாங்கி ஒரு மதியம் தெரியலையாடா. கண்ணாடி கண்டு கொட்டு முட்டை சரி அது தாளக்காரை கூட்டு வந்து விட்டால் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அங்கனவளுக்கு தெரிஞ்சு நான் மூக்காண்டு தெரிக்கேன். நாடகம் பார்க்கவா? என்ன சாமி சாமி அழைச்சு ஒரு 5000 விடு. ஆனா இந்த சைடுல நிக்கிறாளுங்க இப்படி வந்து பாருங்கண்ணே இங்கிட்டு வாங்க புறம். நான் தெரியாம கேட்கிறேன். நாடகம் இந்த ஊர்லயா வேற ஊர்லயாத்தா? ஏன் என்னாச்சு? கூட்டமே கொடுத்தானா? ஏன் வரல? பூரா வீட்டுல போய் படுத்துச்சுங்களா? என்ன கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நாங்க காஜா வாங்காம போவே மாட்டோம். அல்ல அல்ல எப்போ வைங்க புறம்? அம்மன் அம்மன் வயசுட்டு போயிரு. அம்மனா இதா அம்மன் தானே? தெற்காமையபுரம் அம்மன் ரேடியோஸ் அற்புதமான மைசன். கூட்டரம்ப கூடியிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆடு வந்து கூடியிருச்சா நானே இந்த ஆடகத்தை கூட்டத்தில What
படிச்சாலும் என்ன படிச்சாலும் அதே சம்பளம் பேசாம எங்க வேணாம் ப்ரோ. போதும் 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 போதும். ஏன்னா இப்ப காலை அங்கே நீட்டிருக்கல, என்ன கால் வலிக்குதான் உள்ள நரசு இருக்காங்க, ஒரு ஊசி ஓட்டுவாங்கல்ல, வேணா நீ நரசியே ஓட்டுருவேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு கட்டையை உருட்டி விட்டு சொல்ல வேண்டும் என்று வருகிறது உள்ள என் அன்பு உறவுகளே, நாடகம் பார்க்க வரும் போதே மண்ட காயுமே டென்ஷன் ஆகுமே என்று சொல்லி கட்டிங்கை போட்டு விட்டு வண்டி நிப்பாட்டும் போது ஒரு கட்டிங்கை போட்டு விட்டு பிறகு சரக்கு கிடைக்காம மண்டைய பிணையும் அன்பு உறவுகளே, சரக்கு இல்லாட்டாலும் கணேஷ் கோயிலையே கவட்டுக்குள்ளே வைத்து உருட்டும் என் தாயங்கட்ட நண்பர்களே, அடுத்த உங்களை பாயில உட்கார்ந்தவனே உள்ள தீச்சட்டியாக கெங்கா பொதிக்கக்கூடிய என் அன்பு தாய்மார்களே, இந்த ஒளியை அமைத்து எத்தனை இடத்துல கொலா கட்டியிருக்கோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற மை செட்டு உரிமையாளர் எங்களது பாசமிகு அம்மன் ரேடியோஸ் உரிமையாளர் செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கும் அதில் பணிபுரிய முடிய போதும் 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 அன்பு உறவுக்கும் உன் பேரை சொல்லும் போது ஏற்றுவேன். அப்பதான் ஓனர் சேர்த்து தருவாரு. அண்ணே ஓனர் நீ அடுத்த வருஷம் ஓனர் ஆகணும்னே. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பாறை தூக்கி போயிடணும் வீட்டுக்கு. நல்ல ஐடியாப்பா. ஏன்னா இந்த உலகத்துல வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வச்சுன்னா பண்ணாங்க கேட்குது வேணாம். ஏன்னா மை செட் இப்படி போடணும், எங்க பார்த்தாலும் சீரியலா போட்டிருக்க. ஆனா வயற ஊரா நீ சாயந்த அடிச்சிருக்கே, அடிக்கல அடிக்கும் போது சேப்ப சுத்து செத்த இடத்துல மருந்து மணி ஊர்ல தெரிஞ்சவங்க அப்புறம் விளக்க மாதத்தை அடிச்சு பறக்க போட்டு அந்த பையன் சூத்து வச்சு என்ன பிடிச்சிருக்கிற ஐயா, நீங்க யாருங்க? இங்கேயே இருக்காரு. ஏன் இது காலையில ஒற்றை அடிக்க போனாரா? அவர் போக சொல்லுங்க. பொம்பளை மட்டும் முன்னாடியே இப்படியே நிக்கிறான். நம்பிராஜனா நம்பிராஜனா வந்து போவாரா? நாட மலையாள பஞ்சாண்டானா? அன்புக்குரிய அறிமுக உறவுகளே, போயாண்டியா என்ன சரக்கு ப்ரோ? எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? ஏன்னா மந்த சுத்துது எப்படியே. ஏன்னா தண்ணி அடிக்காத ஆளுகளே இப்ப இல்லை. இனிமேல் வருங்காலத்துல பொண்ணை பெத்த தாய் தகப்பெல்லாம் ஒண்ணு சொல்றேன், மாப்பிள்ளை நல்லா வேலை வைப்பானா அதை மட்டும் கேள். பொண்ணை காப்பாத்துறானான்னு மட்டும் கேள். மாப்பிள்ளை குடிப்பானா, கடைசி பலம் போடுவானா, சீரட்டு அடிப்பானான்னு கேட்டேன்னா உன் மகளை இந்த ஜென்மத்துல எவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். வீட்டுல நீயே வச்சுக்கிற வேண்டிய கிரிசத்தாளி. ஆனா மருமையை குடிச்சா மாமனார்லாம் சந்தோஷப்படும். ஹலோ ஹலோ மிஸ்டர் ப்ரோ, பாடத்தை கவனிங்க ப்ரோ. ஹலோ அந்த வேட்டியை நல்லா மூடுங்க ப்ரோ, நல்லா மூடுங்க. இதை பார்க்க வரா 400 கிலோமீட்டர் வந்து இந்த வர ஜெயிச்சு எதுக்கு தேவை அந்த சித்திரம்பு வெதர்ல கிடைச்ச மாதிரி. எல்லாரும் பாடத்தை கவனிங்க. உங்கள் அத்தனை பேருடைய உயிரும் எனக்கு முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல அதிக சொந்தத்தை பெற்றவன் யாருன்னா அடியன் எம்கேஆர் தான். நீங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா தமிழனுடைய வீரத்தை சொல்ல இந்த ஒரு மேடை பத்தார், 500 மேடை ஓட்டாலும் நான் வீரத்தை சொல்லுவேன். உலக நாட்டுக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காளையை குதிக்கும் போது அடக்கி பயம் காட்டுனவன் இந்த தமிழ். பொங்கி வரக்கூடிய பீரை மிச்சரை போட்டு ஆஃப் பண்ணவன் இந்த தமிழன். சரக்கு ஒமட்டுனா கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொன்னவன் இந்த தமிழன். கம்பு கூட்டம் மோந்து வாத்து ஒமட்டுச்சுன்னா ஜட்டியே கலட்டி மூஞ்சில் போட்டவன் இந்த தமிழன். அடுத்த வீட்டுக்காரன் நல்லா வாழ்ந்தால் சேவனை வைத்தவன் இந்த தமிழன். எக்கோ போடுறது எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேணும்னா உன் சட்டை கழிவு போயிரு. எக்கோ வைக்காதனே.
என்னன்னு நீ மூத்தாளா இருந்துக்கிட்டு தம்பி புரிஞ்சு சொல்றேன். என்ன நான் போகப்படலப்ப யாரேன் கேட்டா பீரிங் பண்ற நீங்களே இது பண்றீங்க அண்ணே இல்லையாடா போகப்படல ப்ரோ. நானும் எங்க அண்ணன் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். நன்றி ப்ரோ. இந்த உலகத்துல இனிமேல யாராவது பிறக்க போறீங்களா? கிடையாது. அந்த இருக்கிற வரைக்கும் எல்லாரும் மஞ்சு ஓட்டு சாமியை கும்பிடுறது நல்லது. செல்லுகளை பூரா பிட்டு படம் தான் பாக்குறாங்க. அதிகமா அது நீக்குற காலைக்கு கண்டனர்ல ஏத்திட்டு வர்றாங்க. நம்ம ஊருக்கு போர் போடுறது யாரு பூரா பார்த்தவங்க எப்படி. கோவில் என்பது என்ன அப்படின்னா கரவறையில் இருப்பால் தெய்வம், ஆனால் வீட்டில் அறையில் இருப்பவதான் தெய்வம். தாய் பெற்ற தாயை வணங்கு. எல்லாரு போர் ஏற்றிட்டு வந்திருக்க ஏத்தா அதை போட்டுட்டு நல்ல போர்வை எடுத்துட்டு போட்டோம். டூட்டி முடிஞ்சு ஆம்பளை எல்லாம் நாடகம் பார்த்துட்டு வள்ளியம்மன் நாடகம் பார்த்துட்டு டான்ஸுக்கார பிள்ளையை நான் கட்டி பிடிக்கும் போது உங்களுக்கு எச்சி ஊறத்தையும் செய்யும். அப்படி ஊறும் போது கொஞ்சம் கீழே குடிச்சு பார்க்கணும். எதுவும் கிடந்தா எங்களை தூக்கி போட்டு எரிக்க நாடகம் ஸ்டாப் ஆயிடும். அதோட காசை வாங்கிட்டு கிளம்பிடும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் தானே, அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு பப்புன் டான்ஸை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். 1/2 மணி நேரமா ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் ஒரு ஆள் வந்து அவனை ஸ்டார்ட் பண்றவனை சத்து நான் அரைஞ்சேன். வண்டி முட்டை அங்கே நிக்கிறது இது ஏன் வண்டி அவன் வந்தது டிஎஸ் விட்டு போய் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க பார்த்தாலும் பதட்டம், எதுல பார்த்தாலும் பதட்டம். கூட்டம் இல்லாத வண்டியில ஏற மாட்டாங்க. எங்க வயசுக்குள்ளேயே கூட்டமா பஸ்ல இருக்கலாம் அங்கேதான் பயல கூட ஏறுவாங்க. அந்த பஸ்ல படிக்கட்டே இல்லாட்டாலும் டயர்ல தொங்குவேன். அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் மதுரையில இருந்து ஒரு பஸ் ராமநாட்டு கிளம்புது. அந்த பஸ்ல உள்ள வந்து சீட்டு காலியா கிடக்கு. வெளியில தொங்குறேன். 70 பேர் தொங்குறேன். வண்டியே இப்படி இதாயிடுச்சு. 71 ஆள் தொங்குனேன். யாருன்னு பார்த்தா கண்ட்ரேச்சு. அப்படியே தொங்குறேன். தொங்கி பேருக்கு இங்க அலமோது. ஹலோ கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க உள்ள போய் டிக்கெட் போடணும். கடைசியில கண்ட்ரேட்டுக்கே டிக்கெட் போட்டாங்க. திடீர்னு வேகத்துல விட்டு மங்குன்னு விழுந்து டிரைவர் கிளம்பி ராம்நாட்ல போய் போராடுறீங்க. என்ன முனேசாமி டிக்கெட் போட்டியா? போறாமட்டேன். வேலையை வேணா ஒன்று வேணா நான் இங்க விழுந்து கிடக்கண்டா. எதுவுமே இந்த காலத்துல ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே சாப்பாடு கூட முதல்ல உட்கார்ந்து முன்னோர்கள் எல்லாம் பொறுமையா சாப்பிட்டாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. போற போக்குல நடந்துகிட்டே திங்கிறேன். சோறு அரிசியா இருந்தா பொட்டாடியை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இதே சோத்த அரிசியா போட்டு சப்பு சப்புன்னு விளக்கணைய போட்டு பிரேரேஷன் வைக்கிறாங்க. அதை வாங்கி திங்கிறான். யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தமிழகத்துல அதிகமா வெளி மாநிலத்து இருந்து ஆட்கள் வர்றாங்க வேலைக்கு. ஏன்? தமிழனுக்கு சுறுசுறுப்பு இல்லையா? தமிழனுக்கு தெம்பு இல்லையா? நம்ம நடந்துக்கிற முறை அப்படி இருக்கு. என்ன முறைன்னா அவன் இந்திக்காரை வந்தவன ஒரு 200 ரூபா கொடுத்தா போதும். 200 ரூபா அந்த போயல ஒரு பாக்கெட்டு. நல்ல அரிசி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ரேஷ அரிசி சோறு அதை போட்டா நான் யாரும் வேலை வைப்பேன். பையா இந்த சளியை பூரா அள்ளி அங்க கொட்டு. சரி சார் ஒரு நாள் பிள்ளை வர வைப்பேன். நம்மால் அப்படி கிடையாது. சல்லி அள்ளி கொட்டுறா. வெளிச்சாமி சல்லி அள்ளி கொட்டுறாம போனா சொல்லுவார். 2 தட்டுதே கொட்டுவேன். 3ஆவது தட்டு அங்கிட்டு பார்த்தா பில்டர் அடிச்சு முட்டை முட்டையே வருது. சரி கொட்டுறாரு. கொட்டுவோம்ல. ஏன்னா ஓனர் இருந்துட்டு போ. மரியாதையா செருப்பிச்சு என் காசை கொண்டு வீட்டுக்கு போறேன். ஏன்னா தமிழன் மாறி ஒரு குணம் உலகத்தில் இல்லை. நீங்கள் அத்தனை பேருமே உண்மையிலே நல்லவர்கள், வீரமானவர்கள். இந்த ஆழ்த்த காலை என்னைக்கு ஆள் அள்ளிச்சாங்கடா. ஆக தலைவா எந்த ஊருப்பா? வானே வானே வானே. நீ உட்காந்து எச்சியை துப்பி விட்டு போ. பீடிய இழுத்துட்டு அவர் தொடையில அமர்த்து. 2 பேரும் பாஞ்சு விடுறீங்களா? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாமே அவசரம். இன்னைக்கு சட்டை இல்லாம இருக்கலாம், சட்ட பையிலே காசு இல்லாம இருக்கலாம்,
டை கூட அடிக்காம இருக்கலாம். எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. செல்போன் இருக்குல்ல, இப்ப செல்போனை கண்டாலும் நமக்கு எரிச்ச மதுராட்டியா இருக்கும். போன் அடிச்சா என்னடா போன் வருது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் எப்படி இருந்துச்சு? செங்க கட்டி தட்டி ஒருத்தனுக்கு போன் அடிச்சா அவன் பாட்டுக்கு பேசி போய் நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்தோம். பசல எல்லாம் ஒருத்தனுக்கு போன் அடிக்க எல்லா பேருமே தடவுவேன். இன்னைக்கு அடிச்ச நம்ம செல்லாம் இப்ப பூராமே எல்லாமே வந்துருச்சு. நீங்க முதல்ல ஆரம்பத்துல மக்களுக்கு விழிப்புணர்வும் செய்திகளையும் சொன்னவர்கள் யாருன்னா நாடக கலைஞர்கள் தான். புராணம், ராமாயணம், இதிகாசம், பொது அறிவு அத்தனையும் கற்றுக் கொடுத்து உங்களை எல்லாம் சிந்திக்க வைத்தவன் நாடக கலைஞர். இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நீங்களே செல்லுல போடலாம். முருகனுக்கு எத்தனை படை வீடு, அதே மாதிரி எந்த சரக்கு ஒமட்டாது, 18 லட்சம் ரூபாய்க்கு எந்த கார் இருக்கு, பூராமே வந்துடும். பொண்டாட்டிய மர்ம கலையில அடிப்பது எப்படி, பொண்டாட்டி புருஷனை சொல்லணும் அவன் சங்கில மிதிப்பது எப்படி, எல்லாமே நாகரிக காலங்கள் மாறிக்கிட்டு. வீடியோ கால எல்லாரும் வீடியோ கால பேசுறவே நிறைய பேர் போஸ்ட் மரத்தெல்லாம் முட்டிருக்கேன், ஜாக்கிரதை பண்ணிருக்கேன். ஏன்னா இப்படியே பார்த்து போற எந்த மயிலுமே தெரியாது. அது லவர் பண்ணா என்னன்னா சொல்லலாம், டவுசர் போட்டிருக்கேன், அது உடனே போட்டிருக்கேன், நைட்டி என்ன கலர் காமி அந்த பிடிப்பேன். அந்த பிள்ளை சொல்லணும் எச்சிய காயம் மூஞ்சில திப்பிடுவேன், தமிழ்ல பிடிச்சி போய் நாளைக்கு வந்து நக்கிக்கிறேன். காதல் ஒரு சுவாரஸ்யமான காதல் செய்தவர்களுக்கு தான் அது தெரியும். காதலிக்காய் என்ன வேணா செய்யறேன். ஹலோ அசோக், என் செல்ல ரீசார்ஜ் இல்லடா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னுச்சுன்னா அவங்க அப்பா விட்டு பழைய டிஎஸ் மீடியா கூட எடுத்துருவேன். அவங்க அப்பா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, வித்து கூட ரீசார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா காதல் அவர் சுகமா இருக்கும். இந்த கொரோனா டயத்துல எல்லாரும் மாஸ்க் போட்டோம் பாதுகாப்பா இருக்க சொல்லி, இன்னும் சில லவர்ஸ் அந்த மாஸ்க கலத்தாமே திடுறாங்க. தியேட்டருக்குள்ள பார்த்தா தும்முன்னு எந்திரிக்கிறாங்க, பூரா மாஸ்கா போட்டிருக்காங்க. பெத்த நகப்பை உட்கார்ந்து இருக்காரு படம் பார்த்துக்கிட்டு, ஒரு மக பக்கத்திலே உட்கார்ந்துருக்கு. அந்த ஆளுக்கு தெரியாது, அவரை பேசுறாரு, இவை மகன் தெரியல, பிள்ளை வளர்த்திருக்கேன் மயிறு மாதிரி. சரி, அந்த பிள்ளை முன்னாடி நடந்து போச்சு சொல்லி, அந்த என் மக சுடிதார் மாதிரியே தெரியுது, உண்ட உன் மகளே தான்டா. அப்புறம் ஓடுறாரு, கொஞ்சம் வெட்டாம மாட்டேன். அவன் பைக்ல டயர் நண்டி இருக்கு போய் பின்னாடி பிடிக்க போயிருக்காரு, புழுதி மூஞ்சுதா. அப்பா அச்சு பார்த்தா வண்டியை காலங்க அப்படி இருக்கு. பெத்த தாயப்பனை உலகத்திலே மதிக்க வேண்டும் அன்புறவர்களே. இந்த உலகத்துக்கு முதல் கடவுளை யாருன்னா பெத்த தாய் தான். கிணிக்கொழி மண்டை பேசாம இருக்கணும். ஆடியன்ஸ மட்டும் நாடகத்தை பாரு. நாடகம் பிடிக்கலைன்னா இந்த கிணத்துல கூச்சுது, சோழி முடிஞ்சு. உனக்கா ஒரு ஆளுக்கு நாடகம் கிடையாது. உன்னை ஜெயில வந்து நான் பார்த்தேன், முடிஞ்சு சோழி முடிஞ்சு. நீங்க ஐயா அந்த பாடியை எரிக்க முடியுமா? பெட்ரோல் வந்து லேட்டாக மண்ணெண்ணெய் ஊத்தி எடுத்து எனக்கு தெரியும்பா. முத்தப்பால இருந்து நான் வச்சு ஒரு பழனியாப்பால இருந்து நாடகம் ஆடினேன். முத்தப்பாவை கொண்டதே நீதான். தண்ணி வாங்கி கொடுத்து கையில் எடுங்க எல்லாரும். மூத்தப்பா சோரி முடிச்சே ஒரு இருங்கப்பா. உனக்காக நாளை ஐயா கமிட்டி விழா கமிட்டி இல்லையா? நீங்க பாருங்க ப்ரோ. குறுக்க பேசாத அப்படி சொல்லி சிங்க. இதே குடியார பேச்சு. இதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன். இந்த குடிக்கும் போது எவனும் எதுவும் சொல்றான்னு நீ நம்பிடாத. சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா பேசுவாங்க. அச்சா ஒரு கோட்டல் வாங்க, 10 பைசா இல்லையா, ஒரு கட்டிங்க ஊத்தி விடு, அதே ஆள் சொல்லுவேன். இது காணாது. சட்டிக்குள்ள வந்து எடுப்பேன் 500 ஒரு ஆப்பு வாங்கிட்டு வா. அந்த ஆப்பை போட்டவனே கிளம்புவேன். அந்த ரோட்டு பாயிண்ட்ல 2 ஏக்கர் இடம் இருக்குல்ல, நீ தான் கடை கட்டி முளைச்சுக்கிறேன். என் பைக்கை வச்சுக்க, நாளைக்கு காலையில என் தங்கச்சி உனக்கு தாண்டிய இதெல்லாம் நம்பி நீ போனீங்கன்னா வெட்டுப்படுத்தேன்.
அதுல நிறைய முதல்ல இருக்கு. மறுநாள் விசாரிப்பேன் பாரு, நேற்று மாடி வந்து வரும்போது நான் கையில இல்லையாமா மாப்பிள்ள வந்தேன். ஆமையா சட்டியோட தான் வந்தேன், வீட்டுக்கு போயிட்டேனா? அதானயா செல்லு எங்கேயோ போட்டேன்னு தெரியல. இந்த ஊர் மண்ணப்பூரா குண்டி தாங்கி போயிட்டான். கேவலப்ப ஆத்தா, பொம்பளையாளர்கள்லாம் நீங்க எல்லாம் சுதாரிச்சு பொழைச்சுக்குங்க. புருஷன் தண்ணியெல்லாம் போட்டு வரான்னு உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்கத்தா. புருஷனை நம்பாத, குடிக்கிற புருஷனை நம்பாத. அப்படியே உன் புருஷன் தினமும் தண்ணியை போட்டு உன்னை அடிச்சு உன் மயிரெல்லாம் உழைச்சு விட்டான்னா நீ பியூட்டி பார்ல போய் சரி பண்ணிக்கிறார். அப்படி குடிச்சிட்டு நிறைய போதும் உன் புருஷன் ரோட்ல நடந்து வரும்போது நீ என்ன பண்றேன்னா குழவை ஓடுக்கிட்டே ஓடு. உன் புருஷனை எதிர்த்து ஓடி அவர் கம்பு கூட்டுக்குள்ள கையை விட்டு மெதுவா அவன் வீட்டுக்கு கொண்டு வந்துரு. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மஞ்சப்பாலை கரைச்சுக்க. மஞ்சப்பாலை ஒரு குடம் நிறைய கரைச்சுக்கணும், குறையா இருக்கக்கூடாது, சாமி குத்தமாயிடும். அந்த நிறைய மஞ்சப்பாலை தலையில ஊத்தி உன் புருஷனை குழுவாட்டிட்டு பெட்டு இருந்தா பெட்டுல படுக்க போடு, குப்புற படுக்க கூடாது, கரையா முடிச்சிடும். மல்லாக்க படுக்க போடணும், காடு ஒட்டியே கூடாது, ரெண்டு நல்லா இழுச்சு மல்லாக்க படுக்க போட்டு உன் வீட்டுல உலக்க இருந்தா பாரு, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்காரியா இருந்தாலும் காடு கையில விழுந்து உலக்கைய வாங்கிடு. அதுவும் வெறும் கம்பு உள்ள உலக்கைய வாங்காத, இரும்பு பூணு போட்டுருப்பாங்க. ஏன்னா அப்பத்தே கருங்குளத்து முனியை அடிக்காது உடனே. உன் சேஃப்டி எனக்கு முக்கியம் மேடம். சரின்னு என்ன பண்றேன்னா அந்த உலக்கைய அடிகுளா தண்ணி தான் பெற்று அதுல ஒரு ஆளை அடிக்க சொல்லி பூனை அலசிடு. திருப்பி வீட்டுக்கு வந்தவனே நல்லா அந்த கேஸ் அடுப்புல கொதிக்க வச்சு ரொம்ப சுடு தண்ணி கோச்சிடக்கூடாது, ரொம்பவும் ஆறிடக்கூடாது. பதமா அப்பப்ப சுட்டி வரல விட்டு பாத்துக்க. அதுல அந்த பூனை நல்லா அலசிக்க, எறும்பு பூனை உலக்கைய அலசிக்கிட்டு உன் குலசாமியை கும்பிட்டு உன் புருஷ மல்லாக்க படுத்துக்கிற வேட்டையை நீக்கிட்டு வெதர்ல அடிச்சு அவரை எல்லாமே முடிச்சிடும். உனக்கும் தொல்லை இருக்காது, எதுவுமே இருக்காது. நெத்தம் குடித்து வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதற்கும் மனைவி பிள்ளை தேவையே. ஐயா, நீங்க இன்னைக்கு கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லையா, தினசரி நீங்க குடிக்கிற ஆளுங்க அந்த மைண்டு குடியில்தாயா இருக்கும். உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க தோணவே தோணாதுங்க ஐயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மத்தியில பப்புனா நிக்கக்கூடிய இந்த எம்கேஆர் பெரிய குடியா இருந்தாயா. நான் உண்மையத்தான் சொல்றேன், உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் விட்டேன். இன்னைக்கு எத்தனை ஏழை மக்களை வாழ வைக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு வந்து விட்டேன். அன்பு உறவுகளை, தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். இதுல இந்த குடிக்காத ஆளுகதே அப்ப கை தட்டினது. இந்த குடிச்ச ஆளு கூட மண்டையை வந்திருப்பேன். 4 நிமிஷம் போட்டா இது வேற மண்டையை காய வைக்கிறாங்க. இருங்க மக்காளி, உங்களுடைய காசு நீங்க குடிக்கிறீங்க, நான் உங்களை சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன். வருங்கால என் தமிழ் உறவுகள், என் தம்பிகள் எல்லாம் கெட்டு போக கூடாது. உண்மைதான். சிவப்பு சட்டை ஏதாவது செய்ய முடியுமா? டான்ஸ் கிடக்கு மடியில படுக்கிறியா? இப்போ ஒரு கதை சொல்றேன் பாரு ஐயா. வெளியூர்ல இருந்து வந்த உறவுகளே, இந்த கதையை மட்டும் கேளுங்க, எந்த ஊர்லயும் நீ பேச மாட்டேன். நீ போசிங்க அங்க போ. இது ஐயா முருகா, அந்த நடந்த கதையை சொல்லிடுவோம். அசலூர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தாங்க, எப்படி போறோம்னு ஒரு கதை இருக்கு. இருங்க வாங்க, எல்லாரும் பேசாதீங்க, இருங்க. நீ வந்து நடிகை, நான் ஒண்ணு சொல்லுவேன் மாவேன். இனிமேல் அடுத்த வருஷம் நான் என்ன எல்லாரும் தண்ணியை போட்டு வரப்படா. நாடக நடிகர் கூட அப்படி வரப்படா. ஊருக்கார பாப்பா நம்மளோட பெரிய புரியாத பேன போல எவ்வளவு பேச மாட்டேன். 2 பேரு நடந்த உண்மை ப்ரோ, நடந்த கதையை கேளுங்க. 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட் நின்று சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போடும் போது 2 பேரும் பேசிட்டாங்க. டேய், நாளைக்கு அந்த ஊர் நாடகம் தானே, நீ இங்க வருவீல, உன்னை தூக்கி போட்டு நான் புழக்கல
இன்னொருத்தன் நீ அங்க வாடி மாப்பிள்ள நாடகத்துக்கு உன்னை வெட்டாம வர மாட்டேன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு நாடகம் பார்க்க வந்துட்டாங்க. இப்படி ஒரு ஊருக்கு வந்தவனே இவங்க 2 பேரும் சட்டையத்தால முடிச்சாங்க. அந்த ஊர் ஆளுங்க 10 பேர் சேர்ந்து 2 பேர்த்தையும் உடந்துட்டாங்க. 2 பேர்த்தையும் அடிச்சா மண்டை உடஞ்சி, ஒருத்தனுக்கு ரத்தம் கையெல்லாம் உடஞ்சு போச்சு. 2 பேர்த்தையும் பெரியாதிபத்தியில் சேர்த்தாங்க. இவன் ஒரு பெட்டு, இவன் ஒரு பக்கத்துல ஒரு பெட்டு. 2 பேரும் திரும்பி மெதுவா பேசியிருக்காங்க. உன்னே அடிக்கணும்னு நான் வந்தேன், என்னே அடிக்கணும்னு நீ வந்த. நம்ம 2 பேர்த்து எதுக்குறா ஊருக்காரங்க அடிச்சாங்க. இந்த நிலைமைதான் அன்பு உறவுகளே. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எந்த ஊர்ல போனாலும் நீ தப்பிச்சு போக முடியாது. அன்னைக்கு சண்டைக்காரன் கூட ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க. அதனால என்னைய பொறுத்தளவு உன்னுடைய விசேஷத்துல சண்டை ஓடும். காது குத்தோ, கல்யாணமோ, சடங்கு வீடோ, எதுலையும் சண்டை ஓடும். கோயில் தளத்துல மட்டும் சண்டை ஓடக்கூடாது. செய்யாதீங்கயா, நாங்கெல்லாம் பரம்பரை போடாங்கி. அதை சொன்னவனே கிளம்பிட்டார். போப்பு போய் அந்த 5ஆம் நம்பர் ரூம்ல உட்கார். அவருக்கு ஏசியை போட்டு விட்டு இதை மாட்டி விடு. ஒரு விலங்கா பையன் ஐயா, அந்த சிவப்பு சட்டை ஏதாவது செய்ய முடியுமா? அதே சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ பம்பனை பார்த்திருப்பீங்க. என்னைய பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. உண்மைதானே? என்னை பார்க்க வந்த ஆள்லாம் கை தூக்குறீங்க. நன்றி. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களை சிந்திக்க வைப்பேன், சிரிக்கையும் வைப்பேன், சிந்திக்க வைப்பேன். ஏன்னா அதனுடைய கட்டாயத்துல இப்ப நம்ம எல்லாருமே இருக்கோம். அதனால ஒரு பாடலை பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். உண்மையிலேயே ஊர் சார்பாக சொன்ன இந்த தமிழனுக்கு ரொம்ப நன்றி. தெற்கு அமையபுரம் கிராமத்தார் சார்பாக ரூபாய் 201 என்னுடைய அன்பாலயத்துக்காக உதவி செய்தார். நல்ல எனக்கு நன்றி அண்ணே. அவர் ஒரு ஆளுத்தான் தெரியுது. பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்களே, இங்க இருந்து கார்ல வந்திருக்கா. ரொம்ப நன்றி. சிறுத்தை தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வசுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வசுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேய்களும் கண்டெடுத்த என் தங்க மகன் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வசுடர் அப்துல் கலாம்.
பிறப்பார் என்றால் கிடையாது. ஆனால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ இல்லையோ, நாம் பிறந்த தமிழகத்துல பிறந்த ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப அப்துல் கலாம் ஐயாவை சில ஊர்களுக்கு தெரியுது. அப்துல் கலாம் பாடிக்கிட்டே இருந்த ஒரு ஆளு பெரியவர் எந்திரிச்சு அவர் என்ன மாட்டியாவாரியான்னு கேட்டார். ஆனா அதனாலதான் அப்துல் கலாம் முதலே செத்துட்டார். நல்ல மனுஷன். ஆனா அவர் இந்த லோகத்துல இப்ப 2024 இருந்திருந்தாருன்னா அவரை துடியா கொண்டிருப்பாங்க இளைஞர்லாம் சேர்ந்து. எப்படிங்க அவர் எந்த வீட்டுல என்ன விசேஷம் வச்சாலும் சாதி மதம் பாராமல் கலந்து கொள்ளக்கூடிய உன்னதமான குணம் படைத்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனா 2024 ஏன் சொல்ல வந்தேன்னா, பயலுக பிறந்த நாள் கொண்டாடணும்னு அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லியிருப்பாங்க, அழைப்பு கொடுத்துருப்பாங்க. பணமேடு மேடு தொட்டி மகன் ராஜ் சார்பாக 20 ரூபா. நன்றி நன்றி. 20 ரூபா 2 பிஸ்கட் வாங்கலாம். அன்பாளையத்தில் உள்ள சாப்பிட்டு கூட போதும் போதும். உள்ள வரேன் 50 ரூபாய் தானே. ஏன்னா ஆரம்ப காலம் 10 வருஷம் முன்னாடி இந்த 10 ரூபா 20 ரூபா பெரிய விஷயம். இன்னைக்கு பள்ளிக்கூடம் போற 5வது படிக்கிறேன் போய் டீ கடையில போய் 500 ரூபாய் மாத்தினேன். நானே வரேன் உட்கார். ஒவ்வொரு ஆளா சேர்ந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் 2024 அப்துல் கலாம் ஐயாவை சொல்ல வந்தேன்னா, அவர் பிறந்தநாள் விழாவுக்கு பயல கூட்டிருப்பாங்க. அவர் வருகின்றேன் அன்பு செல்வங்களேன்னு சொல்லியிருப்பார். பிறந்த நாளைக்கு வரும்போது கேக் வெட்டும் போது மூஞ்சில பிறையெல்லாம் அடிச்சிருப்பாங்க அவர் மேல. இந்த குளம் அதே அவர் தொடச்சிருப்பார். கரிச்சிக்குள்ள தொடச்சு இருக்கட்டும் என் தங்கைகளை ஏற்றிருப்பார். கேக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவளை சின்ன பீஸாடு சாப்பிட்டு வாழ்த்துக்கள். பிறந்த நாள் கொண்டாடும் அன்பு தம்பியே நல்லா இருப்பா அப்படின்னு கார்ல ஏற போகும்போது ஒரு பையன் கையை பிடிச்சிருந்துருப்பேன். ஐயா வாங்கய்யா, நாட்டுக்கோழி உப்பு கறி வதக்க வச்சிருக்கோம், கொஞ்சம் 2 கறியை சாப்பிட்டு போலாம். அவர் வந்திருப்பார். வந்து எலும்பு திங்கும் போது இன்னொரு பையன் கையை பிடிச்சிருப்பேன். வெறும் கறியை திண்டா சரக்கு இழுக்காதியா, பக்காரி லெமன்ல ஒரு 4 போடுறீங்களா, 2 கிலோ தண்டு விடலாம்னு அவரையும் எடுத்து டீச்சர் ஆகிருப்பாங்க. அதனாலதான் அவர் போய் சேர்ந்துட்டார். ஏன்னா நல்லவர்கள் எல்லாம் இந்த நாட்டுல அதிக நாள் வாழ மாட்டாங்க. இது நாட்டினுடைய சாவக்கடை என்னன்னு தெரியுது. அதனாலதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா நம்மளிடம் இல்லை. நல்ல மனிதர். நீங்கள் அத்தனை பேருமே அவரை எவ்வளவு தூரத்துக்கு நேர்ச்சிருக்கீங்கன்னு இந்த கைதட்டு மூலம் தெரியும். ஆனா விஜயகாந்த் ஐயா கொண்டது மீடியாக்களும் நம்மளும் தான். அவர் பேச முடியாம பேசும்போது எல்லாரும் சொன்ன தண்ணியை போட்டு பேசுறாரு கிடையாது. ஏன்னா அவர் எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாரோ அவர்களெல்லாம் பசி இல்லாமல் சென்னையிலே உழைக்க காரணமா இருந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. இன்னைக்கு எல்லாருக்குமே அதிகமா பிரஷர் சுகர்லாம் இருக்கு. இந்த பிரஷர் சுகர் அதிகமா வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய உணவு தான். அன்றைய தினம் எல்லா உணவுமே கலப்படம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் கலந்துட்டேன். ஒராமே கலப்படம். தாயினுடைய தாய்ப்பால் தான் கலப்படம் இல்லாத பொருள் நான் நினைச்சேன். இப்ப அதையும் கலந்துட்டேன். தாய்ப்பால் அவ்வளவுதான் கொடுக்காங்க. அதுல பவுடரை கலக்கி ஒரு 2 லிட்டர் பவுண்டா கேன்ல பிள்ளைக்கு ரசக்குன்னு குளி ஒரு லிப்புல மாட்டி வாயில வச்சிருது. அது வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த பயம் வேண்டு சோஞ்சுக்கிட்டே வச்சக்கு. பிள்ளைகள் இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தா 3 கிராம் 4 கிராம் தான். தங்கத்தோடய குறையாட்டா இருக்காங்க. அப்பெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க. தட்டு வண்டியில தான். தட்டு வண்டி மாடே இருக்க முடியாது. பிறந்த பிள்ளைய மாடே திணறும். பிள்ளை பார்த்தா அவரை திணற தந்துட்டியா ஆத்தா தூக்கி இடுப்புல வச்சு இடுப்பு ஒட்டிப்பாங்க. இப்ப பிள்ளைய பார்த்து தூக்கிட்டு வர்ற பொம்பளைய கூட மணிப்படத்துல வச்சு கொண்டு வருது. பிள்ளைய மணிப்படத்துல கொண்டு வந்துட்டு ஊர்ல ஒவ்வொரு வீட்டா போய் சிப்ப திறந்து காமிக்கணும். என் மயனை பாருங்க, அவன் கீரி பிள்ளை மாதிரிட்டான். உடனே
இதற்கு என்ன காரணம் என்றால் ஊட்டச்சத்துக்கள் குறைஞ்சு போச்சு. அம்மியில அரைச்சோம், ஆட்டூரண மாவாட்டினா 10 மாசம் குழந்தை பெற வரைக்கும் என் தாய்மார்கள்லாம் வயக்காட்டுல உழைத்தபடியே இருந்தாங்க. சுகப்பிரசவம், குழந்தைய வளர்ச்சி அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பொண்டாட்டி முழுகமா இருக்குன்னு சொன்னவனே புருஷன் ஒத்தது நகர விட மாட்டேன். எல்லா வேலையும் அவனே பார்ப்பேன். நீ அங்க உட்காரடி, நான் பாவாடைய துவைக்கிறேன், காய்கறி போய் நறுக்குவேன், எல்லா வேலையும் அவன் செய்வேன், அங்க டாக்டர் செஞ்சிருவேன். இந்த ரம்பத்தை அப்படியா நீ துவைக்கிறியாடி, அங்க வாடி மாப்பிள தூக்கி போட்டு அறுக்கிறேன். ஆஸ்பத்திரியில முதல் ஊசியும் குளுக்கோஸ் பாட்டில் தான் இருந்துச்சு. பாய் பார்க்கிறேன், சுத்தியல், வெற்றும், பாச்சாத்து, ரம்பம், ஒவ்வொரு நரசம் அறுவலத்திட்டு போடும். இல்ல தூக்கி போட்டு வெட்டுறது வேலை. அது நல்ல டைமிங் ப்ரோ. செருப்பு நமக்கு தெரிஞ்சு எதுக்கு அப்படின்னா, காலையில முள்ளு குத்தாம இந்த வெயில் சுடாம இருக்க, கல்லு அழுத்தாம தான் அந்த செருப்பு. அந்த செருப்பே இப்ப பொம்பளைய போடுற செருப்பு பூரா 3 அடி 4 அடி தான். போட்டவனே இப்படி தூக்கிறோம். ராமேஸ்வரம் கடல் நண்டு மாதிரி நடக்கும் போது பார்க்கணும். நடந்து ஒவ்வொரு பொம்பளையில அன்னைக்கு ஓடின பொம்பளை செகலுக்குள்ள செருப்பு மாட்டிடுச்சு. செருப்பை விட்டுட்டு ஓடிட்டா, புருஷன் செருப்பு எடுத்துட்டு எரிஞ்சிட்டா ஒரே இல்ல. அந்த செருப்பு தூக்காம போற கீரை உண்டே அந்த அளவுக்கு. ஆதி காலத்துல ஐயாவுக்கு உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்துல பிராண்டட் சட்டினும் ஒல்லி கோமணம், இந்த கோமணமும் ஜவளிக்கல்ல போய் கியூலண்டா இருக்கு வந்தேன். அப்பத்தான் விட்டு சேலதே அது குளிச்சுக்கிட்டு இருக்கு, நெஞ்சுக்கு பாவாயை கட்டிக்கிட்டு சேலையை காயம் போட்டு அவ கிழவை ரோட்டு வாக்குல போகும்போது கிழிச்சு கட்டி, அப்புறம் அப்பத்தா சேலை இல்லாம 2 நாளைக்கு தெரியும். இப்போ பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்கேன், அவங்க எல்லாம் பேண்ட் போடுறேன். சட்டி தான் இங்க இருக்கு, பேண்ட் இங்க இருக்கு. அதை ஒருத்தன் செல்ஃபி எடுத்து இவர் சட்டியை எடுத்த போது எடுத்த படம் புரிஞ்சோடி. ஏன்னா கால போக்கில் காலங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த ஐயாவுக்கு என்ன வேணும்? ஐயா ஐயா அந்த ஐயாவை கொடுங்க. ஐயா என்ன வேணும் சொல்லுங்க. ஐயா ஐயா நான் அப்ப இருந்து சொல்லியிருக்கல, என்ன வேணும்? நாடகத்தை முடிச்சிருவா, அப்புறம் முடிச்சிருவா. இருங்க ஐயா, என்ன வேணும்? பப்புன் டான்ஸ் பார்க்கத்தே மட்டும் கூட்டம். நான் உள்ள போயிட்டேன்னா ஒரு உள்ள இருக்கா, பரவாயில்லையா? எவன் என்ன சொல்ல வராது? அந்த பங்காளி சொல்லிட்டா சும்மா. அப்ப அவ்வளவுதான், ஒரு ஓட்டு சொல்ல போனா ஆடு வச்சிருந்தேன் உங்களுக்கு ஐயா, மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், வேலை வார்த்த காசை பொண்டாட்ட கொடுக்காம பொம்பளைய வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாடு மனசு நெஞ்சு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு.
சரக்கடிச்சு உடலம் தாண்டா வெந்தது. அதிகாலையில வெறு வயிற்றுல தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு சேர்த்து வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல கூட 10 பேரு வச்சிருந்தேன். ஆனா அத்தனையும் போட்டு குடியா இந்த நிலையாச்சு. தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய மகான்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் என் தமிழன் இனிமேல் குடிக்க வேணாம்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. கைதட்டின அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எல்லா அண்ணனுக்கு வடக்கே வளநாடு மணிகொண்ட நன்னாடு. ஏன்னா உண்மையான ஜாமியாடிகள் இன்னும் உலகத்துல இருக்காரு. ஆனா ஜாமி வேற சொல்லி ஏமாத்தினான் பாரு இந்த அகோடி கலையரசு. அவனை விளக்கமாத்த கொண்டு அடிச்சான். காளியாத்தாவை நிர்வாணமா பார்த்த முடியும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் நம்ம எல்லாரும் சுடுகாட்டுல பார்ப்போம். உண்மைதானே? அன்றைய காலத்துல சாமியாடுனாங்க எங்க ஐயாலாம் பரம்பரை போடாங்கினாங்க. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை சரியா இருக்கும். அப்படி சாமி ஆடும் போது ஊர் ஜனமே நின்று கேட்க, எப்பா மழை எப்ப பெய்யும்? 14 நாள்ல கிழக்க நின்று வச்சுமுடா, கண்டிப்பா மழை பெய்யும்டா, வெள்ளாம செழிக்கும்டான்னு சொல்லியா மழை பெய்யும். இப்ப சாமியார் நாள்கிட்ட போய் ஊரே கேளு, மழை எப்ப பெய்யும்னா தலையை கீழே போட்டுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறான்னு அர்த்தம். கேட்டுவிட்டாங்களே 12 நாள் சொல்லுவோமா 14 நாள் சொல்லுவோமா, இல்ல 1.5 வருஷம் சொல்லிட்டோம்னா எங்கனையாவது ஒரு மாசத்துல பேசிருப்பேன். காலங்கள் மாறி போச்சு. தெய்வத்தையே கஷ்டப்படக்கூடிய அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து என் பாமர தமிழன் பெரிய பெரிய ஆலயத்துல போய் சாமி கும்பிட முடியலையே. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாரும். காசு வச்சிருக்கேன், ஒண்ணு நல்ல பதவியில் இருக்கணும். காசு பதவி ரெண்டுல இருப்பவர் மட்டும்தான் தெய்வத்தினுடைய கருவறைக்கு சென்று சாமி கும்பிட முடியுது பெரிய கோயில்ல. இப்பயே நான் ஒண்ணு சொல்றேன், இதை நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் பூஜாரி தட்டை நீட்டினவனைய இப்படி நீட்டினா நீ பைப்புல கைய விட்டுறணும், சும்மா நாச்சு விடணும். அப்பதான் விபதி அடி உன் நெத்தில ஓடுவேன். நீ கிருந்தே இருந்துக்கிட்டா உன்னை எப்படி பாப்பேன். எடுத்துக்க, ஒரு 100 ரூபாய போடு, விபதியை போட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன் குடும்பத்தை நான்
கைகால சோத்தோட காக்குறேன். எலுமிச்சம்பழம் தான் போ, 500 ரூபாயை போடு. ஒருவருன்னு போய் ஆத்தா காலத்துல இருக்க மாலையை போய் கலக்குவேன். கலக்கி ஆத்தா உடம்புல தேய்ச்சிருக்க சந்தனத்தை போல வலிச்சு வச்சுக்க. நல்லா போயிட்டு வா. 1000 ரூபாயை போடு. தேங்காய் வலை எவனோ அர்ச்சனை ஒண்ணு கொடுத்துருக்கேன். ஐயா பல வரல இரியா பொத்தியா. அப்புறம் தருவப்பில்லை அப்படின்ட்டு இந்த 500 ரூபா ஒருத்தவனுக்கு பழம் தேங்காய் மாலை பரிவட்டம் தான் கட்டி விடுவேன். நீ 10,000 அசந்து கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு. பெருன்னு வீட்டுக்கு போய் கடப்பாறை மம்பட்டி எடுத்து வந்துடுவேன். சிலையே இடிச்சிருவேன். இடிச்சு வாங்க ஒரு கை பிடிக்கிறேன். ஐயோ ஊர் கோயில் ஆத்தா இங்கே தான் 15 வருஷமா இருக்கா. ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கட்டும். ஏன்னா காசு இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் காசு. காசு இல்லாத மனிதன் செத்த பிணத்துக்கு சமம். உண்மைதானப்பு? கைதட்டலாம் பிடிச்சிருந்தா கைதட்டலாம் நடத்த நடக்கும். உண்மைதான அப்புறம் நன்றி பண்ணும். படத்தை நடிச்ச பாட்டா நான் நடிச்சதா? தமிழ் குடிமகன். அத்த மகளே பாப்போம் நீ அடிக்காதடி ரொம்ப. அடுத்த வாரம் சந்தையில நான் வாங்கி தாரேன் ஜோப்பு. உனக்கு எனக்கு அவருக்கு உனக்கு நேசம். உன் வயிற்று 4 மாசம். இன்னொரு பாட்டு. என் ஆற்ற வைரமே என் 60 அடி கம்பமே. நீ வச்ச பணமரம் காய்ச்சிருச்சு. நீ விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு. இன்னைக்கு 3 சனம் ஒண்ணு கூடிருச்சு. அந்த ஒத்த பைய வல்லையே என் தாத்தா. நன்றி நன்றி நன்றி. தமிழ் குடிமகன் படத்தில் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பந்தவட்டி கிராமம் தெற்கு அமையபுரத்தில் அமைந்திருக்கின்ற என் பொன்னாத பகவதி அம்மனை வணங்கி 5 சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் உனக்கு தோரணையிட இந்த தெற்கு அமையபுரத்தை காத்து கொண்டிருக்குதா. என் பொன்னாத காளியம்மனை வணங்கி உனக்கு உரம் பொன்னான் சந்தனா. உனக்கு 18 படி காவலா. என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இன்றைய தினம் தமிழகத்தை தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த ஹீட் உள்ள கலையரங்கத்தை அலங்கரிக்கும் நிகழ்வோம். உள்ள உட்கார அதிக தாங்கமா இருக்கா. கீட்டாரு ஆனா எனக்கு தான் கீட்டாருக்கு மருதமணிக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா டான்ஸ் பக்கத்திலே உட்காந்துருக்கேன். அவனுக்கு எனி டைம் அவன். ஆனா எல்லா வேலையும் அவன் பண்ணி போதே கடைசியில் நம்ம செக்யூரிட்டி ஆக்கிவிடுறாங்க. ஆனா இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு அமையபுரத்துல அவன் காலை உடிக்காம நான் போக மாட்டேன் ப்ரோ. ஏய் சிவப்பு சட்டை ஹாய் ப்ரோ. கம்பியில சேர்த்துட்டீங்களா? நம்ம பையன் தான் விடு விடு. நடிபச வேந்தன் நடிபச மன்னர்கள் பக்கமல கலைஞர்ல பங்கு வரும் ஸ்ரீ வலிதம நாடகங்கள் மத்திய நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அவைமான நட்சத்திரம் திண்டுக்கல் என் சீனிவாசன் அவர்கள் வேடன் ரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலணி இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம் எனது பாசமகு அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த மங்கையரசி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எல்லா நாரதர்களுமே ஒவ்வொரு இடத்தை பூர்த்தி செய்து விட்டு சென்றார்கள். பேச்சுக்குன்னு பிறந்தவர் புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா. அதுக்கப்புறம் பாட்டுக்குன்னு உதித்து சூப்பர் சிங்கருக்கு போனது எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி. அதுக்கப்புறம் இந்த இடத்தை நிரப்ப ஆள்லைன்னும் போது இந்த நண்டு மண்டை உதித்தார். அதுல என்னமோ தெரியல நாடகத்துல இந்த நாரத வேஷம் போற ஆளு சில நேரத்துக்கு மசிதே இல்லப்பா. பூராமே டோப்புதேன். என்னைக்காவது டோப்பு தூக்கி போயிட்டா என்ன பண்ணுவாங்க? மைய தடவை மாட்டார். பாசத்துக்குரியது
அன்பு சகோதரன் நமது வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமணிய கலையரசு பெண்பாட்டு இசைமுரசு பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி வாசிப்பிலும் சரி பாட்டிலும் சரி இன்னைக்கு எந்த ஒரு போனாலும் இந்த பெட்டிக்காரன் வேணும் என்று கேட்கும் அளவுக்கு பேர் வாங்கினது காரணமா இருந்தது இவனுடைய திறமையும் அமர்ந்திருக்கும் என் அன்பு உறவுகளுடைய அந்த கையில் வாழ்த்துக்கள். சொக்கநாதப்பட்டியை சேர்ந்த என் அன்பு தம்பி எஸ்.என். ஐயப்பன் அவர்கள் ஆறுமணிய பெண்பார். வாழ்த்துக்கள். ரசிகர்கள் இல்லாத கலை எந்த கலையா இருந்தாலும் அளவு வராது. கைதவிக்கே இருக்கணும் நீங்க. அப்பதான் ஒவ்வொரு கலைஞனை வளர்த்து விட்டா. ஏன்னா ஒவ்வொரு கலைஞருக்கும் நம்மளுக்கு மாதிரி குடும்பம் எல்லாமே இருக்கு. நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும், நம்ம எல்லாரும் வாழ வேண்டும். தம்பி ஐயப்பனுக்கு வாழ்த்துக்கள். மற்ற வெட்டிக்காரெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாரு, இவன் வந்து எல்ஐசி ஆபீசர் மாதிரி இருப்பேன். வெள்ளை சட்டை பிளாக் பேண்ட். ஏன்னா இந்த மிருதங்க பார்த்தும் போது எனக்கு அப்படியே சிரிப்பு பொங்கு மாட்டேன். அப்படியே இப்படி ஒரு மண்டையே தான் இந்தியாவில் எவனுக்குமே இந்த தீபாவளிக்கு கருத்துக்கிற கோழியை வாட்டுனா எப்படி இருக்க மாட்டேன். ஆனா வெத்தலை போடுவார், அது ஒரு கெட்ட வழக்கம்னே. வெத்தலையும் 2 கிராம் 3 கிராம் போட மாட்டாங்க, 7 கிலோ 8 கிலோ. அன்னைக்கெல்லாம் வாய் நிறைய வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சேர்ந்தாலும் துப்ப இடம் இல்லை. புள்ளிச்சம் துப்பும் போது ஊர்ல முக்கியஸ்தர் மேல துப்பி அவர் முன்னாடி வந்து நாளை தண்டுச்சுங்கிற மயிறு மைக்கலாம். என்ன மயிலுக்கு நீ துப்புனேன் மரியாதை சாமாச்சத்தை அட்டுக்குள்ள வெட்டாம மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு துப்புறது உன் கவட்டுக்குள்ளே துப்பிது. வீட்டுல கொண்டாட்டி போனவன் எவனா பிளேடு போட்டேன்னு நினைச்சு துவைக்காம தீய வச்சு அந்த பிளேட்டை எரிக்கணும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதமத்துவான் கோடைகடி குமரன் நல்ல மனிதர், நீ வாழ வேண்டும். மண்டைக்கு நாளைக்கு ஸ்ரீரங்கம் 9 கப்ளிங் ஆயிடும். எங்களது கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள்.
அவருக்கு உண்மையிலேயே கைதட்டலாம் எல்லாரும். ஏன்னா விடிய விடிய வரலையா வாசிக்க போறாரு. எந்த பாட்டு படிச்சாலும் அதுக்கு நட வாசிக்க போறாரு. உண்மைதானே? வாசிக்க தெரியாத ஆள் வந்து டேபிள போட்டு உட்கார்ந்தா ஊர்ல விடுவாங்களா? சில பேர்லாம் பேர சொன்ன உடனே 1.25 மணி நேரம் வாசிப்பேன். வாசிட்டு ஊருக்கார நிறுத்தியா அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு ஊர்ல வயதா நீ 1.5 மணி நேரம் அடிச்சா வயத்தான் செய்வாங்க. ஏன்னா அற்புதமான கலைஞர். எங்க அண்ணே புதுக்கோட்டை சங்கத்திலேயே ஒரு நம்பர் 1 ஆள் யாருன்னா எங்க அண்ணன் தான். ஆனா என்ன எனக்கு பிடிக்காது, ஏன்னா வீட்டுல இருக்க அம்புச்சாமன்னு ஆட்டு வந்துவேன். சின்ன பிள்ளைய விளையாட்டு ஜாமியா அன்னைக்கு பாக்குறேன், கசகச டப்பா தூக்கிட்டு வந்துட்டேன். இங்க மாதிரி எல்லா ஜாமும் ஃபேனரு, அந்த குச்சி, அந்த பிபி என்னென்னமோ வச்சிருக்கேன். இந்த வெயிலுக்கு கொடை, பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், நம்பர் 1 ஆளோட சக்கரவர்த்தி. உண்மையிலே நல்ல திறமையான கலைஞர். அனை வணக்கம் மாஸ்டர். என்ன படம்? பொம்பளையா? அதே பொம்பளை இல்லைன்னு சொன்னேன். 10 மணிக்குள்ள பேசுறாங்கன்னா ஆம்பளையான்னு அர்த்தம். 12 மணிக்கு மேல பேசுறாங்கன்னா பொம்பளைனா தவறு. சரி சரி ப்ரோ விடுங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு சந்தோஷமா நீங்க என்ன வேணா பண்ணுங்க ப்ரோ. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே ஆளுநர் அவர்கள் ஆளுநரை செய்வார்கள். என்ன ஏதாவது இருக்கா பண்ணிவிடு. ஒரு 3 மாதம் கழிச்சு சொல்லி விடுறேன். எங்க ஊர்ல வந்து ஊதி விட்டுருப்போம். சங்கில வந்து விட்டுட்டாங்களா? இங்கே சிறந்த முறையிலே செய்தித்தாள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கலைஞர் எல்லாம் ஒரே விஷயம், நாடக உலகத்துல ஒரு குறிப்பிட்ட நடிகர் மட்டுமே யூடியூப்லும் சரி நாடகத்தில் நீங்க பார்த்தும் அவர்களே கேட்டு கேட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கலைஞர்கள் இந்த உலகத்துக்கு தெரியும். இந்த வயதிலையும் இந்த தமிழன் ஐயா கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணுங்களேன். நீங்க
பண்ணுங்களேன், கை வலிக்கும். ஆனா விடிய விடிய அப்படியே தாளம் போட்டு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய இந்த வயதான கலைஞனை எம்கேஆர் தலைவணங்குறேன். எங்களது புதுக்கோட்டை சண்முகம் அவர்கள் சீன்தாளம். நமக்கு இந்த வேலை வேணாம். அவன் இளவட்டம் நல்லா ரத்தம் ஊறுது, நம்ம எல்லாம் காலை இழிச்சுட்டு போட்டு அடிப்பேன். நீ தாளத்தை போட்டுக்கிட்டு இப்படியே இது பண்ணி வெட்டிச்சுன்னா நாளைக்கு பேசும்போது சுரண்டிட்டு அப்படியே வச்சு ஆள் இல்லை, எனக்கு கம்பெனி ஆள் வேணும். அவர் சீன கடை சொன்னா 5 கட்டும். அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, 63 கிலோ எலும்பும் எடுத்து பார்த்துட்டேன். அவங்க தங்கச்சி சடங்குக்கு எடுத்து போனேன் கறி. இவன் உடம்புல 35 கிலோ எலும்பும் 370 கிராம் சதையோடு ஒரு ஜீவன் உள்ள படுத்திருக்கிறான். உங்களை சிரிக்க வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறான் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு ஆடல் அரசி அபிநய சுந்தரி, பாசத்துக்குரிய அருமை சகோதரி. இந்த கிராம மக்கள் கண்டிப்பாக என்னையும் வாழ வைப்பார்கள் என்று பள்ளி பருவத்திலே குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய அந்த சகோதரி இங்கே வந்திருக்கிறார். அவரையும் இந்த தெற்கு அமையாபுரம் என் அன்பு உறவுகள் எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்கம். அன்பு சகோதரி வேணாம், அப்ப நீ 50 ரூபாய் அன்பு போதனை போன அன்பு சகோதரி புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்ந்து கொண்டிருக்கின்ற எம் மாலாதேவி அவர்கள் தாசன் காவை மாமாவை தோற்றி தெய்வம் சாமி பாட்டு படிக்க சொல்லி 200 ரூபா கொடுத்துருக்காரு. சாமி தத்துருவமா வரும். இங்கே துடியா இருக்கும் இந்த பகவதி அம்மனும் காளி அம்மனும் இந்த தெற்கு அமையாபுரத்துல வீரம் குறையாம இருக்கா. ஏன்னா மனிதனுக்கு மனிதனே மறைச்சு காட்டுனே வாழக்கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு ஊர் நல்லா வாழுது அப்படின்னா அந்த தெய்வம் துடியா இருந்தா தெய்வத்தை பக்கத்து ஊருக்காரங்க கட்டுறாங்க. உண்மைதான். இந்த ஊர்ல கூப்பிட்ட குரலுக்கு அது ஓடோடி வருதா பார்க்கலாம். அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்தக்காலி சப்பானி ஒரு காலம் நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும். 600 வருஷமா சீமக்கருவ உடமரம் தாம்படுக்க கள்ளிசேரி காளிமுனி ஐயா 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல. என்னை 4 ஊரா பேரு வாங்க வச்ச ஏன் சாமி இங்க வருதா? கண்டிப்பா வரணும். எக்கோ வைங்க ப்ரோ. ஹலோ ஹலோ. சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை பொல்லாத துறையா காளியம்மா நீ இருக்கிற சிவகங்கை மன்னருக்கு இந்த தெற்கு அமையாபுரத்தில் இருக்கக்கூடியதா என் பொல்லாத காளியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டரில தனி விளையாட நேரமாச்சு. எனக்கு வீரம் குறையலடா அமையாபுர மக்களை காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம்
எந்திரிச்சு மாமாவா நார வரக்காரு எப்போ ஒரு மழை இல்லை 2 மழை இல்லை உனக்கு 48 மடக்காவலா என் ராமநாட்டு கருப்பு அந்த மலையில கிளப்புதுடா செங்குருவே உன் 48 மலையில நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு ஒரு அசகு பெசகு வந்துடாமல் நீ எடுத்தறிய அந்த அம்பு இதுவரைக்கும் மீன் போகல என் மடப்புறம் காடிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாட ஆதி நாளையில இந்த தெற்கு அமையவரம் கிராமத்துல நம்ம முப்பாட்டு வாழ்ந்த காலத்துல 16 வருஷம் இந்த ஊர்ல பாரா மழை இல்லை அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்கள் வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே தெற்கு அமையாவரத்துல குடிக்க கட்சி இல்லை அப்ப கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறக்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில தெற்கு அமையாபுரத்துல கிழக்கு முழுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழவே அஞ்சு நம்ம கிளவி மயிரி கீரை முழுங்கி மங்க வளர்க்கிறாடா அப்ப கோடவே அஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை முழுங்கி இந்த பிள்ளை வளர்க்கிறாடா இந்த சாமிக்கு ஆதி நாளையில தெற்கு அமையாபுரத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த காளியத்தா சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அப்ப கனத்தா வார ஏத்தி காளிக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி அவ வண்டியில வில்லு வண்டியில தானே மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா அங்க தேங்காய் வளர்த்துக்கு நம்ம கிழவனும் கிழவையும் தேரும் முட்டி வீதிக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் ஆனக்கல்லு ரோட்டுக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு இந்த அமைய உர கிழவனும் கிழவியா மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தாடேத்தி சாமிக்கு பூஜை சாமானம் சேர்த்து ஏத்தி ஒத்த கடை வழியினி வரையில பூமடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூமடைக்கு இந்த புள்ளாத பாண்டி முனி வந்துருச்சு நான் இது நம்ம வண்டிட்டு கண்டிங்க எந்தற்கு அமையா யாராலியத்தவன் காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் அமையாவுடன் சாமி எந்த பேய்க்கும் முடி கொடுக்க மாட்டாரா என் கட்டிக்கார சாமி வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா எப்படி போற தெரியுமா இந்த சாமி இன்னைக்கு எப்படி போற தெரியுமா நீங்க கலையில்லா அக்கம்மா காளியத்தா நீ முளைக்காத வித தோசமான சாமி தான் ஆடிவா நீ கொம்புள்ள அக்கால நீ வேறு விடா நாத்து கள்ளிசரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கலையா என் காளி முனி எனக்கு உடம்பரம் சாப்பாடு கடை என்ன ஆடு ஊரம் பேரு வாங்க வச்சது உண்மையானா இந்த தெற்கு அமையாபுரத்தில் நான் இருக்கேன்டா என்று சொல்லி இந்த மக்கள் நம்ப வேணும் என்றா உன் கலிசரி கரைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த தெற்கு அமையாபுரத்துல இருக்கக்கூடிய உன் தங்கச்சியில கூட்டிக்கிட்டிய முனியா கொஞ்ச நேரம் நீ விளையாட வா 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 1000 பாட்டுல சாராயா எப்பயும் பாட்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாது 3000 பாட்டுல சாராயா
என் சீமை உனக்கு முனிநாக்கு பத்தாதுடா. நீ புத்த வச்சது மதுரை மேல மடம்பு. என் பொல்லாத தர்மமுனி என் பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன கலங்கடி போட்டனா. அந்த கலங்கடி எல்லைய விட்டு இந்த தெற்கு அமையாபுரத்துல கொஞ்ச நேரடா அடிக்கிற பூ. உனக்கு உடம்பெல்லாம் சந்தமா அந்த 18 நாடர்களும் நீ படிக்கட்டாக்கி என் தீர்த்தக்காராக்கை வணங்கி எப்போ 18ஆம் படி பெரிய தரப்பு ஆளுகிற விச்சருவா ஆளுகிற விச்சருவா உனக்கு அதையாவது அவன் புரியருவா. தங்க நல்ல புரியருவா ஜாமி புரியருவா சாமி ஆடி வந்தா நல்லது. எதுக்காக திருவிழா வைக்கணும்? இந்த ஜாமி நல்லா வந்து மறுபடியும் புத்துயிர் பெற்று அருளோட இருக்கணும். இந்த மக்களுக்கெல்லாம் கைகால் சோத்த கொடுக்குறது வருஷம் திருவிழா நடத்துறாங்க. ஜாமியை போட்டு இந்த பக்கம் அமுக்குறேன்னு இங்கேயாவது பரவாயில்ல. அங்கே ஒரு பொம்பளையால வந்து 75 பேர் வந்து அமுக்குறேன். அது ஜாமியா இல்ல மஞ்சோட்டுமாடா? ஐயா, எந்த ஊர்லயும் ஜாமி இறக்கணும் 10 பேர் இறக்கலாம். நான் ஜாமி உண்மையிலேயே ஜாமி இறக்குறேன். ஏன்னா நாங்க பரம்பரை போடாங்க சொல்ற வாக்க அள்ளி கொடுத்த ஜாம் போனோம். இது வரைக்கும் வீண் போனதில்லை. அதனாலதான் 19 வருஷமா இன்னமும் என்னுடைய ஜாமியோட வீரம் குறையில, என்னுடைய பேரும் குறையும். பார்த்த உறவுகள்லாம் தெரியும். நீங்கெல்லாம் நல்லா அதுக்குதான் ஜாமியை உண்மையிலேயே கூப்பிடுறேன். நான் ஜாமியை கூப்பிட வேணாம்னு நினைச்சேன். எங்க அண்ணன் வந்து கூப்பிட சொல்லி ஒரு தெய்வத்தை கூப்பிடுறது ரொம்ப நன்றி அண்ணன். நன்றி நன்றி நன்றி. சில தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது அம்மன் ரேடியோ தெற்கு அமையபுரம் உரிமை செல்வராஜ் ஊராட்சி மன்ற உறுப்பினர் செல்வராஜ் அம்மன் ரேடியோ பாட்டம் போடு. கலைஞர்களை பார்க்க ரசிக்க வைத்தது நாடக கலையெல்லாம் உங்கள் கைபேசியில் கொண்டு வர காரணமா இருந்தது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல எத்தனையோ பேரு மனைவி பிள்ளை பெற்றதாயிரம் உங்களை மாதிரி சொந்தங்கள் நண்பர்களை விட்டு அங்கே பணிபுரியக்கூடிய வெளிநாட்டில் உள்ள என் தமிழர்கள் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா அது காரணமே என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியரகமுள்ள காரமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. எல்லாரும் வாழ்த்துக்கள்.
அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் தெற்கு அமையபுரம். இந்த நாடகத்தை அமைத்த ஒரு நல்ல மனிதர், ஒரு பண்பானவர், பாசத்துக்குரிய எனது அன்பு ஐயா பண்ணை என் நாகராஜன், பண்ணாங்கொம்பை சேர்ந்த பண்ணை நாகராஜன் அவர்கள் தான் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்து எனக்கும் நாடக உலகத்திலே பாடமேலை கொடுத்த ஒரு மகான். இன்னைக்கு எத்தனையோ முதியவர்களை நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நீ நல்லா இருந்தா என்று சொல்லி எனக்கு பாடம் எழுதிய அந்த மகான் இன்று எத்தனை உதவி செய்யும் பொழுது அவர் என்னிடம் இல்லை. அவரை போன்று எத்தனை முனிவர்கள் என்னுடைய அன்பாலயத்தில் இருக்கிறார்கள். அன்பு உறவுகளை, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே 7 வீடுதாயா. உங்க ஊர்ல எல்லாம் பெரும்பாலும் 50 வீடு 100 வீடு தான் இருக்கிறது. எங்க ஊர்ல 7 வீடு தான், 5 வீடு தான் குடியிருக்காங்க. ஆனா அப்படி ஒற்றுமையா இருப்பாங்க. என் வீட்டுல அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டுல அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். என் வீட்டு கோழி என் வீட்டு திண்ணையில இருந்ததுக்கு ஒரு திண்ணையே அடிச்சிட்டேன். அன்னைக்கு ஒரு கோழி கொஞ்சம் ஓட்டுல ஏறி உட்காந்துருக்கு, ஒரு ஓட்டை பிடிச்சு கொண்டு போய் ஒழுகுதுன்னு போய் பஞ்சாந்த பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டேஞ்சரான ஊர் கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும், நான் பிறந்தது அந்த ஊர், என் பெற்ற தாய் பிறந்தது. பசியனுடைய அருமையும் ஈயரும்பு கடிக்காமல் தன்னுடைய மகன் கேப்பார பேச்சை கேட்டு ஒரு கொலையே செய்திருந்தாலும் என் மகன் தவறு செய்யவில்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் கூட நீதிபதியிடம் காலை பிடித்து கதறுவாள், என் மகன் கொலை செய்திருக்க மாட்டான் என்று கதறக்கூடிய, நமக்காக போராடக்கூடிய ஒரு தெய்வம் நான் பெற்ற தாய். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுணம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். இப்பொழுது வீடு இல்லாதவர்களுக்கு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க பகுதியில் யாரேனும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம் இருந்தால் கைவிட வேண்டாம். அவர்களுக்கு தாய் தந்தை அத்தனை எம்கேஆர் இருக்கிறார், என் தம்பி இருக்கிறார், என் கூட பிறந்தவர் இருக்கிறார் என்று சொல்லி என் தமிழ் உறவுகளை அழைத்து வாருங்கள். இந்த நாடக கலை உள்ளவரை நான் போராடி வாழ வைப்பேன், என் உயிர் உள்ளவரை. நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்களுடைய அன்பும் உங்களுடைய ரசிகர்களுடைய கைதட்டும் உங்கள் கும்பிட்ட சாமியும் என்னுடைய தெய்வமும் சேர்ந்து இன்னைக்கு நான் திரைப்பட நடிகர் அடிகன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன்காமி மற்றும் பல இடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் மருதமணி உள்ள என்ன செய்யறாங்க ஊத்திக்கிட்டே இருக்கனால உரையை முடிக்கிறேன். டான்ஸுக்காரிக்கு இருக்கு முண்டை வெளியே வாடி எனக்கு